நம்ம காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலுவால டைரக்டர் சங்கருக்கு ஏகப்பட்ட பேரிழப்பே ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்துல வைகை புயல் வடிவேலு அப்படின்னா அவரோட காமெடிக்காகவே ஓடின திரைப்படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. வெறும் காமெடியனாவே டிராவல் பண்ணிட்டு இருந்த அவரு ஹீரோவா அவதாரம் எடுத்து நடிச்ச படம் தான் 23ஆம் புலிகேசி. இந்த திரைப்படத்துல அவரோட நடிப்பு மட்டும் இல்லாம அவரோட காமெடியும் டபுள் அப்ளாஸ் வாங்குச்சு. இந்த படத்தை சிம்புதேவன் இயக்கியிருந்தாரு, டைரக்டர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி படத்துல தெகட்ட தெகட்ட காமெடியும் இருந்துச்சு. படம் அந்த அளவுக்கு ஹிட்டும் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்ளோ ஆஹான்னு போச்சே, சோ செகண்ட் பார்ட்டையும் எடுத்துறணும் அப்படின்னு சமீப காலமா பேச்சுவார்த்தை நடத்தி வடிவேலு கிட்டையும் சம்பளம் அது இது எல்லாத்தையுமே பேசி ஒரு கணிசமான தொகையை பேசி முடிச்சிட்டு அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்திருக்காங்க. வடிவேலுக்கு பிடிச்ச மாதிரியே ஆக்டர்ஸ் எல்லாரையுமே பிக்ஸ் பண்ணி பட வேலையை ஒட்டுமொத்தமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடந்த மார்ச் மாசம் 15ஆம் தேதியில இருந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா படப்பிடிப்புக்கு வராம அது இது காரணம் சொல்லிட்டு இருந்த வடிவேலு ஏற்கனவே சொன்ன சம்பளத்துல இருந்து ஒரு பயங்கரமான அமௌண்ட்டை கூடுதலா கேட்டு இந்த சம்பளத்தை கொடுத்தாதான் நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 23ஆம் புலிகேசியை விட இந்த படத்துல செட் எல்லாம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் நிறைய பேரை வச்சு செட் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கான சம்பளம், செட்டுக்கான செலவு அது இதுன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஏற்கனவே ஏகப்பட்டதை செலவு பண்ணிருக்காங்க. இதுல வடிவேலு வேற அவருக்கு ஏற்கனவே பேசின தொகையில இருந்து கூடுதலா ஒரு பயங்கரமான அமௌண்ட் கேட்டதால எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரலையே அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே புகழோட உச்சியில கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும் போதே வடிவேலு அரசியல் அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிட்டு ஒரு 4 வருஷம் இண்டஸ்ட்ரி பக்கமே வர முடியாத அளவுக்குலாம் ஆனாரு. அவரோட ரீஎன்ட்ரி அவருக்கு பழைய மார்க்கெட்டை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஃபிளாப் தான் ஆயிட்டு வந்தது. அதுலயும் அவர் ஹீரோவா நடிச்ச திரைப்படங்கள்ல கூட காமெடி ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் 23ஆம் புலிகேசியோட சீக்வல்ல பழைய வடிவேலுவை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு படக்குழுவினரும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு வடிவேலும் காத்துட்டு இருக்கும் போது வடிவேலுவே இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவரோட மார்க்கெட்டை பேக்வர்டுக்கு தள்ளந்து மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய இழப்ப சங்கருக்கும் படக்குழுவினருக்கும் ஏற்படுத்திருக்கிறது உண்மையிலேயே வருத்தமளிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு. வடிவேலு சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. காமெடி ஆக்டர் வடிவேலு மாதிரியே 80ஸ்ல 90ஸ்ல எல்லாம் நல்ல காமெடி ஆக்டரா இருந்தவர் தான் நடிகர் சார்லி. பூவே உனக்காக படத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலான மெயின் ரோல்லயே அவர் நடிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட சார்லிய சினி இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமா மறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பப்ப ஏதாவது ஒரு திரைப்படத்துல 1-2 சீன் மட்டும் வந்துட்டு போவாரு. அப்படி எல்லாருமே மறந்திருந்த சார்லிய இப்ப எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் அவரோட மார்க்கெட் திரும்ப எகிர்ற மாதிரியான ஒரு படத்துல அதுவும் முக்கியமான ஒரு ரோல்லையும் நடிச்சிருக்காரு. பாம்பு சட்டை திரைப்படத்துல படத்தோட ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாவா நடிச்சிருக்கிற அவரு துப்புரவாளர் பணியாளரா நடிச்சிருக்காராம். அதுல அவர் நடிச்சிருக்கிற சீன்ஸ், அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு, பாக்குறவங்க கண்ணை கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கர அப்ளாஸ் வாங்கிட்டு இருக்காரு. சோ சுத்தி அப்ளாஸ் மட்டும் இல்லாம அவருக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. சோ கோலிவுட்டுக்கு இப்ப திரும்பவும் அப்பா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு சார்லி அப்ரோச் பண்றதா கூட தகவல்கள் வந்திருக்கு. இது சம்பந்தமா சார்லி எப்படி ஃபீல் பண்றாருன்னா, இந்த ஒரு அப்பா கேரக்டர் மூலமா எனக்கு திரையுலகத்துல திரும்ப ஒரு மார்க்கெட் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு.